தினப்புயலின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் இரணியன், செய்தி வாசிப்பவர் சசிகரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மல்வத்து அஸ்கிரிய தேரர்களை சந்தித்த ஜனாதிபதி. அரச நிறுவனங்களின் செலவுகள் குறைப்பு. மின்சாரத்தை துண்டிக்க மாட்டோம், நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நிக்கி ஹாலே போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டின் ஆலோசகராக சுசந்திகா ஜெயசிங்க நியமனம். 75வது சுதந்திர தின நிகழ்வுகளுக்கு முன்னதாக இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து அஸ்கிரிய தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். 13வது திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தின் ஊடாக அமல்படுத்துதல் அல்லது நீக்குவது தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் தென்னிலங்கையில் சில அரசியல்வாதிகளால் சர்ச்சைக்குரியதாக மாற்றப்பட்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நேரத்தில் மகா சங்கத்தினரையும் சந்தித்து குறித்த சில அரசியல்வாதிகள் 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தியிருந்த சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் இன்றைய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மகாநாயக்க தேரர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சுதந்திரம், ஆட்புல ஒருமைப்பாடு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய பிரச்சினைகளை உருவாக்கும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஒருபோதும் அமுல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டிற்காக ஒதுக்கப்பட்ட தொடர் செலவினங்களில் 6% குறைப்பு மற்றும் அரசாங்க செலவின முகாமைத்துவம் தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை நிதி அமைச்சு வெளியிட்டுள்ளது. நிதி அமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரச கூட்டுத்தாபனங்களின் தலைவர்கள், சட்டசபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு இது தொடர்பான சுற்றறிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரை மின்சாரத்தை துண்டிக்க மாட்டோம் என இலங்கை மின்சார சபை இன்று உயர் நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. உயர்தர பரீட்சையின் போது மின்வெட்டு அமுல்படுத்தப்படக்கூடாது என எரிசக்தி அமைச்சின் செயலாளர், மின்சார சபை உள்ளிட்ட தரப்பினர் வழங்கிய ஒப்பந்தத்தை மீறியமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் கிரிக்கெட்டை மேம்படுத்தும் நோக்கில் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் வென்ற சுசந்திகா ஜெயசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். 2023 ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனநாயக கட்சியின் சார்பில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதேபோல் கடந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்த முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் 2024 ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மூத்த பெண் அரசியல்வாதியும் இந்திய வம்சாவளியுமான நிக்கி ஹாலே போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் 15ஆம் தேதி அவர் தனது தீர்மானத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு கரோலினா மாகாணத்தின் கவர்னராக 2 முறை பதவி வகித்தவரும் ஐநாவுக்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதுவருமான 51 வயதான நிக்கி ஹாலே கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளராக செயற்பட்டவர். எனினும் அவரது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு புதிய தலைமுறைக்கான நேரம். நாட்டை ஒரு புதிய தலைவர் ஆள வேண்டும் என நிக்கி ஹாலே உரையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மல்வத்து அஸ்கிரிய தேரர்களை சந்தித்த ஜனாதிபதி. அரச நிறுவனங்களின் செலவுகள் குறைப்பு. மின்சாரத்தை துண்டிக்க மாட்டோம், நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நிக்கி ஹாலே போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் கிரிக்கெட்டின் ஆலோசகராக சுசந்திகா ஜெயசிங்க நியமனம். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. மீண்டும் செய்திகளை நாளை இரவு 9 மணிக்கு எதிர்பாருங்கள்.